ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாருமே நான் வெல்கம் பண்ணுறேன். நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த நம்பர் சீரீஸ், அதாவது மிஸ்ஸிங் நம்பர், ஆட் நம்பர் ரவுட்டர் ஆர் ஃபைண்ட் த ராங் நம்பர், அந்த மாதிரி சம்ஸ் கேட்கறதுக்கான பேசிக் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். பார்த்தோன்னே ஒரு 10-15 செகண்ட்ஸ்க்குள்ளே ஓகே நெக்ஸ்ட்டு இந்த மிஸ்ஸிங் நம்பர் இதாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோன்னே அடிக்கணும். கரெக்டுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதுக்காக நான் இந்த ட்ரிக்ஸ் நான் ஒரு அப்ரோச் நான் உங்களுக்காக சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் பேசிக் வீடியோ போட்டுருக்கேன். இதில் சில டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேன். அந்த டேர்ம்ஸ் எல்லாமே பேசிக்காக உங்களுக்கு என்னங்கிறது நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இதுக்கு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லலாம் கொடுக்குறேன். தயவுசெய்து பார்த்துட்டு வாங்க. அரல்ஸ் என்னோட பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் என்னென்ன டாபிக் கவர் பண்ணியிருக்கேன் எல்லாமே அதில் இருக்கும். அதில் நீங்கள் இந்த நம்பர் சீரீஸ் மிஸ்ஸிங் நம்பர்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் போய் நீங்கள் பேசிக் வீடியோ பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைன், ஓகே. நம்பர் சீரீஸோட ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சீரீஸை பார்த்த உடனே அந்த சீரீஸ் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி ஃபுல்லாக அந்த சீரீஸ் ஒரு 7 நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அந்த 7 நம்பர்ஸுமே கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுதா இல்லைன்னா கான்ஸ்டண்ட்டாக டிக்ரீஸ் ஆகுதான்னு பார்க்கணும். அதாவது ஒரு ஸ்மால் நம்பர்லேருந்து பிக் நம்பருக்கு போதா, ஒரு பிக் நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு ஸ்மால் நம்பருக்கு வருதாங்கிறத ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் செக் பண்ணிக்கணும். இந்த இன்க்ரீஸும் ஆகலை டிக்ரீஸும் ஆகாமல் என்ன ஆகணும், 2 நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், அடுத்த நம்பர் டிக்ரீஸ் ஆகிருக்கும். அந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வந்துருந்துச்சுன்னா அது வந்து ஆல்டர்னேட் சீரீஸாக இருக்கும், ஆரல்ஸ் மிக்சட் சீரீஸாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இன்க்ரீஸாக இருக்கான்னு பார்க்கணும், ஒரு டிக்ரீஸாக இருக்கான்னு பார்க்கணும். இல்லை அப்படின்னா அது வந்து ஆல்டர்னேட் ஆர் மிக்சட் சீரீஸாக தான் இருக்கும். ஃபைன், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஆல்டர்னேட் ஆர் மிக்சட் சீரீஸாக இல்லாமல் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்ததுல இந்த எக்ஸப்ஷன் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கூட கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த எக்ஸப்ஷன் என்னதுன்னா, மல்டிப்ளை பை ஆஃப் அண்ட் இன்க்ரீசிங் பை ஆஃப். இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்க சீரீஸ்ன்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா, இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெரிய நம்பராக இருக்குது, நெக்ஸ்ட் சின்ன நம்பராக இருக்குது, தென் இதுலேருந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, இதை பார்த்தோன்னே ஓகே இந்த மேம் சொன்ன மாதிரி என்ன இது ஃபர்ஸ்ட்ல இன்க்ரீஸ் ஆகிருக்கு தென் டிக்ரீஸ் ஆகிருக்கணும். நீங்கள் ஆல்டர்னேட் சீரீஸ்ன்னு முடிவு பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, தென் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இது வந்துட்டு இந்த மல்டிப்ளை பை ஆஃப் சீரீஸ். மல்டிப்ளை பை ஆஃப் சீரீஸ் என்னதுன்னா 8 into ஆஃப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 4. அப்புறம் என்ன பண்ணணும், ஆஃப்லேருந்து ப்ளஸ் ஆஃப் பண்ணிக்கணும். இன்க்ரீசிங் பை மல்டிப்ளை பை ஆஃப் அண்ட் இன்க்ரீசிங் பை ஆஃப். ஆஃப் ப்ளஸ் ஆஃப் எவ்வளோ 1. 4 into 1 is 4. 4 then 4 into 3/2. 1 plus 1/2 எவ்வளவு 3/2. கரெக்டுங்களா? ஸோ 4 into 3/2 is 12. 12 into 2 is 24. நெக்ஸ்ட் நம்பர் வந்து 24 into 5/2 அந்த மாதிரி வரும். இது மட்டும் இந்த எக்ஸப்ஷன் நீங்கள் இது பார்த்தோன்னே ஒரு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டு தென் டிக்ரீஸ் ஆகிட்டு தென் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா இந்த மல்டிப்ளை பை ஆஃப் அண்ட் இன்க்ரீசிங் பை ஆஃப் இந்த சீரீஸாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா, சீரீஸ் கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னா அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அடிஷன் சீரீஸ் ஒரு மல்டிப்ளிகேஷன் சீரீஸாக தான் இருக்கும். இல்லை சீரீஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு அப்படின்னா அது வந்து சப்ட்ராக்ஷன் ஒரு டிவிஷன் சீரீஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? என்னடா இது அடிஷன் சீரீஸ் மல்டிப்ளிகேஷன் இதெல்லாம் என்னன்னு தெரியாதவங்க ப்ளீஸ் பேசிக் வீடியோ பார்த்துட்டு வாங்க, கிளியராக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபைன். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பார்த்துக்கணும்னா, டிஃபரன்ஸ் பிட்வீன், அதாவது ஒரு 7 நம்பர் 8 நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பர், இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 2ல் ஸ்டார்ட் ஆயிருக்கும், லாஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு 700 800 ஒரு 2000ல் முடிஞ்சிருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தேவையில்லாமல் டிஃபரன்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறதே வேஸ்ட்டு. கண்டிப்பாக அது வந்து ஒரு மல்டிப்ளிகேஷன் 2 ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் நெக்ஸ்ட் நம்பருக்கும் அந்த இது வந்து ஏதாவது மல்டிப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் தான் அதுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அது வந்து மல்டிப்ளிகேஷன் ஒரு டிவிஷன் சீரீஸாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இல்லை டிஃபரன்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா அது வந்து அடிஷன் சீரீஸ் ஒரு சப்ட்ராக்ஷன் சீரீஸாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபைன், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன அப்ரோச்சுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம தேர்டாக நமக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஃபைண்ட் த டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, சீரீஸ் இப்போ நீங்கள் வந்து இன்க்ரீசிங்காக டிக்ரீசிங்கான்னு செக் பண்ணிட்டீங்க, டிஃபரன்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, பக்கத்தில் ஃபர்ஸ்ட் 2 நம்பருக்கும் செகண்ட் 3 நம்பருக்கும் ஒரு காமனாக எல்லாருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சிட்டு அந்த நீங்கள் ஃபர்ஸ்டே பார்த்துருப்பீங்க, அது இன்க்ரீசிங் சீரீஸாக இன்க்ரீசிங் சீரீஸாக இருந்தது அப்படின்னா என்னென்ன செக் பண்ணிக்கணும், அந்த டிஃபரன்ஸ் பார்க்குறீங்களா, டிஃபரன்ஸ் வந்து ஒரே நம்பராக இருக்கான்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாத்துக்குமே டிஃபரன்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்துக்குமே டிஃபரன்ஸ் 8ஆக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக அந்த மிஸ்ஸிங் நம்பருக்கும் நம்ம இன்க்ரீசிங் சீரீஸ்னால் ஒரு +8 பண்ணோம்னா வந்துடும், டிக்ரீசிங் சீரீஸ்னால் -8 பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆன்சர் கிடச்சிரும். இல்லை சேம் நம்பராக இல்லைன்னா சேம் மல்டிபிளாக இருக்கான்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்கும், எப்படி சொல்லலாம், 5 10 15 அந்த மாதிரி இல்லை, 5 10 50 அதாவது இன்ட்டு 5 எல்லாமே ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் இன்ட்டு 5, செகண்ட் நம்பருக்கும் தேர்ட் நம்பருக்கும், அதாவது 5க்கு அடுத்தது 10ன்னா
சாரி 5க்கு அடுத்தது 25, 5 into 5 is 25, 25 into 5 எவ்வளோ 125, அந்த மாதிரி எல்லாமே சேம் மல்டிபிளாக இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கணும். இல்லை அதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட் என்ன நீங்கள் செக் பண்ண சேம் கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஸ் ஆர் சேம் மல்டிபிள் டிக்ரீசிங்காக இருந்தாலும் அதே தான் சேம் கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஸ் ஆர் டிவைஸானு செக் பண்ணணும். இதெல்லாம் ஒரே நம்பரால் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர்னா 36 கொடுத்துருப்பாங்க, அடுத்த நம்பர் என்னது 6 இருக்கும். ஸோ 36 divided by 6, ஸோ 6 divided by 6னா நெக்ஸ்ட் நம்பர் 1 இருக்கும். அந்த மாதிரி ஓகேங்களா, ஃபைன். அந்த இது கான்ஸ்டண்ட்டாக டிஃபரன்ஸ் இல்லை, கான்ஸ்டன்ட் மல்டிபிளோ கான்ஸ்டன்ட் டிவைசரோ இல்லைன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஒரே நம்பரால் என்ன ஆகும், இன்க்ரீசிங் சீரீஸ்லனா இன்க்ரீஸ் அந்த டிஃபரன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். டிக்ரீசிங் இந்த சீரீஸ்லேருந்து டிஃபரன்ஸ் வந்து குறைஞ்சிட்டே போயிட்டு இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா குறைஞ்சிட்டு இருக்குன்னா அதில் நீங்கள் என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்னா அந்த டிஃபரன்ஸ் வந்து ஒரு +1 +2 +3 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கா. ஆர் ஒரு இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் +1 +2 +3ங்கிறது. ஆர்எல்ஸ் ஒரு ஆட் நம்பர் +3 +5 +7 ஆர் என்னது ஒரு ப்ரைம் நம்பர் மூலமாக இன்க்ரீஸ் ஆகலாம் +1 +2 +3 +5 +7 +11 அந்த மாதிரி ப்ரைம் நம்பர் வச்சு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கலாம். அந்த பாசிபிலிட்டியாக இருக்காங்கிறது நீங்கள் ஒன் டைம் செக் பண்ணிக்கணும். என்ன பண்ணிக்கணும், டிஃபரன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்குன்னா இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, நம்பர் 1 இருக்கும், நெக்ஸ்ட் நம்பர் வந்து நம்பர் 2 இருக்கும். ஸோ டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 தான். நெக்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 2க்கு அடுத்தது 4ன்னு இருக்கும். ஸோ இந்த இதுக்கும் 1க்கும் 2க்கும் இருக்க டிஃபரன்ஸ் 1, நெக்ஸ்ட் 2 நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 இருக்கும், அதுக்கு 2 நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். அந்த மாதிரி டிஃபரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்குன்னா இந்த பாசிபிலிட்டி இருக்கான்னு செக்கணும். டிக்ரீசிங்லேயும் அதே தான், குறைஞ்சிட்டே போயிட்டு இருக்குன்னா -1 -2 -3 அந்த மாதிரி இருக்கா, ஆர் லைக் ஆட் நம்பர் ஃபார்மேட்டில் குறைஞ்சிருக்கா, ஈவன் நம்பர் ஃபார்மேட்டில் குறைஞ்சிருக்கா, அதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதுவும் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன இன்க்ரீசிங் மல்டிபிள்ஸா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இன்க்ரீசிங் மல்டிபிள்ஸ்னால் என்னது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்பர் 4 இருக்குது, நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னா நெக்ஸ்ட்டும் வந்துட்டு நம்பர் 4 இருக்கும். 4 × 1 is 4. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா ×2 இருக்கும், 4,4,8 இருக்கும். 4 × 1 is 4, 4 × 2 is 8. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் நம்பர் வந்து 8 × 3 24, அதாவது மல்டிப்ளை பை 1. ஃபர்ஸ்ட் 2 நம்பருக்கும் டிஃபரன்ஸ் அந்த இது ரிலேஷன்ஷிப் வந்து மல்டிப்ளை பை 1 இருக்கும், அடுத்ததுக்கு மல்டிப்ளை பை 2 இருக்கும், அடுத்ததுக்கு மல்டிப்ளை பை 3 இருக்கும். அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்காங்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதுவும் இல்லைன்னா அதோட அந்த மல்டிபிள்ஸ் செக் பண்ணிட்டு இன்னொன்று நீங்கள் என்ன செக் பண்ணணும், அந்த மல்டிபிள் +or -1 இருக்கான்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர் 4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், செகண்ட் நம்பர் வந்து 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 4 3 இருக்குன்னா 4 × 1 -1 எவ்வளவு 3. நெக்ஸ்ட் வந்துட்டு 3 × 2 -1 எவ்வளவு 5. அதாவது நீங்கள் எப்படி இப்போ 4க்கு அடுத்த நம்பர் 7 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 4 × 2 is 8, 8 - 1 is 7. ஆர்எல்ஸ் 4,9 இருந்ததுன்னா 4 × 2 +1 இருக்கா, அதுக்கு அடுத்த நம்பரும் அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கா. நீங்கள் ஒன் டைம் அதை நான் சம்ஸ் போடும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும். அந்த மாதிரி இருக்காங்கிறது மல்டிபிள்ஸ் செக் பண்ணிவிட்டு மல்டிபிள்ஸ் +or -1 +or -2 இருக்காங்கிறதும் செக் பண்ணிக்கணும். அதே தான் இங்கே என்ன இன்க்ரீசிங் டிவைசஸ் ஆர் டிவைசஸ் +or -1 டிவைடட் பை 1 + 1 டிவைடட் பை 2 அந்த மாதிரி ஏதாவது இருக்காங்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதுவும் இல்லை அப்படின்னா அந்த டிஃபரன்ஸ் வந்து ஒரு ஸ்கொயர் நம்பராக இருக்கா, ஒரு கியூப் நம்பராக இருக்கா, ஒரு எனி எக்ஸ்பெனன்ஷியல் நம்பர். எக்ஸ்பெனன்ஷியல் நம்பர் என்னது 2/1 2/2 2/3 or 3/5 or 4/1 4/2 4/3 அந்த மாதிரி இருக்கா, அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதுவும் இல்லை அப்படின்னா அந்த டிஃபரன்ஸ் வந்து ப்ரைம் நம்பர் பேஸ் பண்ணி இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கணும். 1 3 5 7 11 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கணும். அதுவும் இல்லை அப்படின்னா ஃபிபனாச்சி சீரீஸாக இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். ஃபிபனாச்சி சீரீஸ்னால் என்னங்கிறது நான் உங்களுக்கு பேசிக்லேயே சொல்லியிருப்பேன். அந்த ஃபார்மில் அந்த டிஃபரன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இது எதுவுமே இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சேம் டிஃபரன்ஸ் இருக்கா சேம் மல்டிபிள்ஸ் இருக்கான்னு பார்ப்பீங்க. இல்லை டிஃபரன்ஸ் இன்க்ரீசிங்காகவே போயிட்டு இருக்குன்னா இந்த பாசிபிலிட்டி எல்லாமே செக் பண்ணிப்பீங்க. இதுவும் இல்லை அப்படின்னா ஃபைன் 2 ஸ்டெப் டிஃபரன்ஸ். 2 ஸ்டெப் டிஃபரன்ஸ் நீங்கள் ஒரு டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சி வச்சிருப்பீங்கல்ல, அந்த டிஃபரன்ஸ்க்கே டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிங்கன்னா மேபி அந்த டிஃபரன்ஸ்க்கு டிஃபரன்ஸ் வந்து எல்லாமே ஒரே நம்பர் அமைஞ்சிடும். இந்த மாதிரி ஒரே நம்பர் அமைஞ்சிடும். அந்த டிஃபரன்ஸ் இன்க்ரீசிங்காக போயிட்டு இருக்குன்னா இதில் ஏதாவது சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்த்து நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த அப்ரோச் சொல்லும்போது இவ்வளோ ஃபாலோ பண்ணமான்னு இருக்கும். ஆனால் நீங்கள் இதை ஒரு 2-3 டைம்ஸ் மேபி இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதுவும் இந்த ப்ரீவியஸாக நான் உங்களுக்கு வந்துச்சுன்னா அதையும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து வச்சுட்டு அடிக்கடி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மிஸ்ஸிங் நம்பர் சீரிஸ் வரும்போது இது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி சொல்கிறேன், உங்களுக்கு 10 செகண்ட்ஸில் உங்களுக்கு ஆன்சர்ஸ் கண்டிப்பாக கிடைச்சிடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம டேரெக்டாக சம்ஸ் பார்க்கலாமா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃபைன்.
ஃபர்ஸ்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 38, 42, 46, 54, 58. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னால் சீரீஸ் இன்க்ரீஸிங்காக டிக்ரீஸிங்கான்னு பார்க்கணும்னு சொன்னால் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இந்த டிஃபரன்ஸ் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் லாஸ்ட் நம்பருக்கும் போகிற பெரிய டிஃபரன்ஸே இல்லை. 38ல் ஆரம்பிச்சு 58ல் தான் முடிஞ்சிருக்கு. ஒரு 20 டிஃபரன்ஸ்குள்ளே தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்துட்டு இன்க்ரீஸிங்காக இருக்கனால அடிஷன் ஒரு மல்டிப்ளிகேஷன் சீரீஸாக இருக்குது. ஸோ தென் டிஃபரன்ஸும் கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து நம்மளே முடிவு பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அடிஷன் சீரீஸில் தான் ஏதாவது ஒன்று இருக்கும். இந்த நம்பருக்கும் ஏதோ ஒரு நம்பர் ஆட் பண்ணிட்டாலும் நமக்கு இதெல்லாம் கிடைச்ச மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோன்னே புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் ஓகே டக்குன்னு பார்த்தோன்னே உங்களுக்கு மைண்டில் இதெல்லாம் ஸ்ட்ரைக் ஆக வேண்டியது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 38க்கும் 42க்கும் டிஃபரன்ஸ் வந்துட்டு +4, 42க்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் வந்துட்டு +4, 54க்கும் 58க்கும் டிஃபரன்ஸ் வந்துட்டு +4. ஸோ ஆப்வியஸாக இந்த 46க்கும் அடுத்த நம்பருக்கும் டிஃபரன்ஸ் என்னது +4 தான் இருக்கும். 46 + 4 is 50 இப்போ இங்கே செக் பண்ணிக்கிறதுக்கு அடுத்த நம்பரோடையும் செக் பண்ணிக்கலாம். 50 + 4 is 54. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் என்ன இருக்குது, 2ல் ஆரம்பிச்சு 128ல் முடிஞ்சிருக்கு. கொஞ்சம் லைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பிக்காக தான் இருக்குது. 2ல் ஆரம்பிச்சு 128 இருக்கும். மேபி அடிஷன் சீரீஸாக இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குன்னா ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்னு சொல்ல முடியாது. அண்ட் தென் இன்க்ரீஸிங்காகவும் இருக்குது. ஸோ அடிஷன் ஒரு மல்டிப்ளிகேஷன் சீரீஸாக தான் இருக்குது. பட் 2ல் ஆரம்பிச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம மல்டிப்ளிகேஷன் சீரீஸாக இருக்குமாங்கிறத செக் பண்ணிடலாம். ஸோ என்ன பண்ணிக்கலாம், 2க்கும் 8க்கும் மல்டிப்ளிகேஷன் சீரீஸ்னால் என்ன ரிலேஷன்ஷிப், 2 × 4 வந்து 48. கரெக்டுங்களா? 2 × 4 வந்து 48. அதே மாதிரி 8 × 4 32. 32 × 4 is 128. அப்போது நெக்ஸ்ட் நம்பர் என்னவா இருக்கும், 128 × 4. 128 × 4 எவ்வளவு, இட்ஸ் 512. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் வந்துட்டு 512. ஓகேங்களா? ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் சீரீஸ் போகலாம். நெக்ஸ்ட் சீரீஸ் பார்த்தீங்கன்னா 478ல் ஆரம்பிச்சு 386ல் முடிச்சிருக்கு. பெரிய நம்பரில் ஆரம்பிச்சு சின்ன நம்பரில் முடிஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இது வந்து டிக்ரீசிங் சீரீஸ். டிக்ரீசிங் சீரீஸ்னால் டிவிஷன் சீரீஸாக இருக்கலாம், சப்ட்ராக்ஷன் சீரீஸாக இருக்கலாம். பட் பார்த்தீங்கன்னா 478ல் ஆரம்பிச்சு 386ல் முடிஞ்சிருக்கு. ஒரு 100 டிஃபரன்ஸ் கூட இல்லை. ஸோ கண்டிப்பாக சப்ட்ராக்ஷன் சீரீஸாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு 2 நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 478க்கும் 55க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்துட்டு 23. 455க்கும் 432க்கும் டிஃபரன்ஸ் வந்து 23. ஸோ ஆப்வியஸாக இந்த நெக்ஸ்ட் நம்பருக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா டிஃபரன்ஸ் வந்துட்டு 23 இருக்கும். கரெக்டுங்களா? 23 டிஃபரன்ஸ் அப்படின்னா the answer will be 409, I guess. Yeah, 409. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா 2916ல் ஆரம்பிச்சிருக்கு, 12ல் முடிஞ்சிருக்கு. கரெக்டுங்களா? ஸோ இது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு போயிருக்கு. டிக்ரீசிங்காக போயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு டிவிஷன் சீரீஸாக இருக்கும், ஒரு சப்ட்ராக்ஷன் சீரீஸாக இருக்கும். அப்படின்னா பெரிய 2916ல் ஆரம்பிச்சு 12ல் முடிஞ்சிருக்கு. ஸோ பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக டிவிஷன் சீரீஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த நம்பருக்கும் ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பராக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதை விட்டுட்டு சின்ன 2 நம்பருக்குள்ள இது ரிலேஷன்ஷிப். டிவிஷனில் என்ன ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா 36/3 12. கரெக்டுங்களா? 36/3 is 12. அதே இது இங்கே அப்ளை பண்ணி பாருங்களேன். 2916/3 is 972 தான். ஸோ இது 972/3 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 324. ஸோ இந்த நெக்ஸ்ட் இதோட ஆன்சர் என்னவா இருக்கும், 324/3. 324/3 is 108. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் சம் என்ன இருக்குது, ஓகே நெக்ஸ்ட் சம் நமக்கு பார்த்தோன்னே தெரியுது. இது வந்து ஸ்கொயர் நம்பராக இருக்குது. 4 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸாக இருக்குது. 4, 9, 25, 49, 169. அதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இது வந்து 2 ஸ்கொயரு, இது வந்து 3 ஸ்கொயர், 5 ஸ்கொயர், 7 ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஆட் நம்பரோட ஸ்கொயர் கண்டிப்பாக இல்லை. ஏன்னா அப்படின்னா 2 வந்திருக்கு. ஸோ 2 வந்திருக்கு அப்படிங்கிறனால இது ப்ரைம் நம்பராக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர் என்னது, 11 ஸ்கொயர், 121. the next is 169. இது வந்து 13 ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இது வந்து ப்ரைம் நம்பரோட ஸ்கொயர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 6th சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ல் ஆரம்பிச்சிருக்கு, 30ல் முடிஞ்சிருக்கு. தென் கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸும் ஆகலை டிக்ரீஸும் ஆகலை. இதுலேருந்து இதுக்கு பெருசாக இருக்குது, தென் இதுலேருந்து இதுக்கு சின்னதாக இருக்குது, பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்குது. ஸோ பார்த்தோன்னே தெரியுது இன்க்ரீஸ் சீரீஸும் இல்லை டிக்ரீசிங் சீரீஸும். ஸோ ஆல்டர்னேட் சீரீஸ் ஒரு மிக்சட் சீரீஸாக இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. இன்னொரு எக்ஸப்ஷன் சொன்னால் மல்டிப்ளை பை ஆஃப். இது கண்டிப்பாக இல்லை. 2 × 1/2 10 கிடையாது. ஸோ அதுவும் இல்லை. ஸோ கண்டிப்பாக நம்ம இது ஆல்டர்னேட் சீரீஸ் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆல்டர்னேட் சீரீஸ்னால் என்னது அப்படின்னா ஒன்று இது ரெண்டுக்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கும், இது ரெண்டுக்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கலாம். இது ரெண்டுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா 2 × 5 is 10 மாதிரி நமக்கு பார்த்தோன்னே அதான் ஸ்ட்ரைக் ஆகுது. 2 × 5 is 10. இதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 10 - 6 is 4. நோ ஓகே, இது 10 - 6 is 4ன்னு வருதா. தென் 6 ×
ஃபர்ஸ்ட் ஸோ சம்திங் ஸோ இதுக்கு இதே மாதிரி இங்கேயும் வரல. ஓகே ஸோ இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்காது. ஸோ அப்போ இதுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு பார்த்தோன்னா 2 6 இருக்குது. டிஃபரன்ஸ் பார்த்தோன்னா 4. இதுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தோன்னா ஸோ சேம் டிஃபரன்ஸ் மாதிரி வரல. இன்க்ரீஸிங் டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னாலும் பெருசாக ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ நம்ம மல்டிபிள்ஸ் போனோம்னா 2 6னா 2 × 3 6 6 × 3 எவ்வளோ 18. ஆனால் அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம், 2 × 2 எவ்வளோ 4 4 + 2 is 6 கரெக்டுங்களா. ஸோ × 2 + 2 இங்கே ஒர்க் அவுட் ஆகுது. இந்த இது பார்த்தீங்கன்னா 6 × 2 + 2 எவ்வளோ 14. ஸோ இதுவும் × 2 + 2 ஒர்க் அவுட் ஆகுது. ஃபஸ்ட்டு ஓகேங்களா, இந்த இதை பார்த்தோன்னே ஆல்டர்னேட் சீரிஸ்ன்னு முடிவு பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த 2 நம்பருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பர் அந்த மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா செட் ஆகலை. ஸோ இந்த 2 ஆல்டர்னேட் நம்பர்ஸ்குள்ளே ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு தெரிஞ்ச போது டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கும் 4 வருது, இதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் வருது. ஸோ இந்த டிஃபரன்ஸ் கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஸ் ஆர் இன்க்ரீசிங் டிஃபரன்ஸில் ஏதோ ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்க முடியல. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், மல்டிபிள்ஸ் செக் பண்ணி பார்ப்போம். மல்டிபிள்ஸ் தான் × 2 × 3 பார்த்தீங்கன்னா × 3 பார்த்தீங்கன்னா இங்கே × 3 இருக்குது, இங்கே × 3யும் இல்லை 4 அந்த மாதிரியும் இல்லை. ஸோ என்ன சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரூல்ஸ்லேயே மல்டிபிள்ஸாக பார்க்கணும். ஒரு மல்டிபிள்ஸ் +or -1 +or -2 பார்க்கணும்னு சொன்னால இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் +2 வருது. அதே தான் நெக்ஸ்ட்டுக்கு இருக்குது. ஸோ இந்த இதுக்குள்ள ரிலேஷன்ஷிப் அதுதாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா இதுக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதே ரிலேஷன்ஷிப் தான் × 2 + 2. சிம்பிள் ஆஸ் தட். ஸோ ஆப்வியஸாக இதுக்கும் என்னென்ன இது வரும்னா × 2 + 2 42 22 × 2 is 44 44 + 2 is 46. இதுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும், × 2 + 2 கரெக்டாக தான் வருது. 28 + 2 is 30. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ நம்ம எக்ஸாம் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா 5ல் ஆரம்பிச்சு 54ல் முடிஞ்சிருக்கு. கண்டிப்பாக அது வந்து இன்க்ரீசிங் சீரீஸாக தான் இருக்குது. ஓகே, இன்க்ரீசிங் சீரீஸாக தான் இருக்குது. ஃபைன், இன்க்ரீசிங் சீரீஸாக தான் இருக்குது. ஆனால் இன்னொன்று நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா 5க்கும் 10க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து 5. தென் இதுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இருக்குது. இதுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது, தென் சின்ன டிஃபரன்ஸ் இருக்குது. அதாவது ஒரே மாதிரி இல்லை. அதாவது இதுக்கும் இதாச்சும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே 2 நம்பர் தான் இருக்குது. இதில் தான் ஒரு 4 நம்பர் சேர்ந்துருக்கு. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபரன்ஸ் வச்சே பார்த்தீங்கன்னா இதில் டிஃபரன்ஸ் வந்து ஒரு 2ன்னு வருதுன்னா இங்கே 26க்கும் 52க்கும் டிஃபரன்ஸ் வந்து 26ன்னு வருது. தென் இதுக்கும் டிஃபரன்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ டிஃபரன்ஸ் அதிகம், டிஃபரன்ஸ் கம்மி, இந்த மாதிரிலாம் வந்துச்சுனாலும் இது ஆல்டர்னேட் சீரிஸுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஃபைன். இது எப்படி நம்ம செக் பண்ணலாம், இதை வச்சு நம்ம ஒன்றுமே ஒரு பேட்டர்ன் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நிறைய நம்பர்ஸ் இருக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக போயிடணும். இதுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 வருது. இதுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அரௌண்ட் 26 வருது. இதுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 வருது. தென் இதுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 வருது. ஓகே, இதில் எதுவும் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. பட் ஆனால் ஆல்டர்னேட் சீரிஸ்ன்னு சொன்னால இதுக்கு டிஃபரன்ஸ் 2 +2 வருது. இதுக்கும் டிஃபரன்ஸ் +2 வருது. ஸோ 2 ஆல்டர்னேட் நம்பர்ஸ்குள்ள டிஃபரன்ஸ் வந்து +2. பட் இதுக்கு ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம்னா டிஃபரன்ஸ் இங்கே 5 வருது, 26 வருது. ஸோ டிஃபரன்ஸ் வச்சு எதுவும் இருக்காது. 5 × 2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10. அதே இது 26 × 2 பார்த்தீங்கன்னா 52. ஸோ என்ன ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும், × 2 + 2 × 2 + 2 அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். இப்போ × 2 வந்துடுச்சுன்னா இதுக்கும் ரிலேஷன்ஷிப் என்னவாக இருக்கும், +2வாக இருக்கணும். 10 + 2 is 12. இதுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும், × 2வாக இருக்கும். 12 × 2 is 24. கரெக்டாக வந்துடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அதாவது உங்களுக்கு வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கணும், டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கணும். இல்லை அப்படின்னா அந்த டிஃபரன்ஸுமே கம்மி அதிகம் நம்ம பார்த்தாலுமே நீங்கள் ஆல்டர்னேட் சீரிஸ்ன்னு முடிவு பண்ணி இந்த மாதிரி நீங்கள் எந்த பேட்டர்ன் அதில் செட் ஆகுதுங்கிறத பார்த்துக்கணும். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா 6ல் ஆரம்பிச்சிருக்கு, 1 முடிஞ்சிருக்கு. கொஞ்சம் டிஃபரன்ஸ் வந்து பெருசாக தான் இருக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷன் சீரீஸாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ நம்ம டாக்டர் மல்டிப்ளிகேஷனாக இருக்கா அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், 6 × 2 வந்து 12. பட் இல்லை 13 இருக்குது. ஸோ 6 × 2 +1 இருக்கலாமா அப்படின்னு செக் பண்ணுவோமே. 6 × 2 +1 × 2 +1 13 கரெக்டாக வருது. அதே மாதிரி இதுக்கு வருதான்னு பார்க்கலாமா. × 2 +1 தான். இதுக்கும் × 2 +1 தான். ஸோ அப்போ இதுக்கும் என்ன வரும், × 2 +1 111 × 2 வந்து 222 +1 is 223. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் செட் ஆஃப் சம்ஸ் பார்க்கலாம். நைன்த் சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து ஃபைண்ட் த ராங் நம்பர். ஓகேங்களா, 6ல் ஆரம்பிச்சு 24ல் முடிஞ்சிருக்கு. இன்க்ரீசிங்காக தான் போயிட்டு இருக்கு. ஸோ டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் லாஸ்ட் நம்பருக்கும் ரொம்ப பெருசு இல்லை. ஸோ இது வந்துட்டு அடிஷன் சீரீஸாக இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். 6க்கும் 9க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3. 9க்கும் 11க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 2. தென் 11க்கும் 13க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து 2. இதுக்கும் டிஃபரன்ஸ் 3. தென் 16க்கும் 19க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் 3 2
3. ஓகே, ஸோ இதுவும் ஏதோ ஒரு ஆல்டர்னேட் சீரீஸ் தான், பார்த்தாலே தெரியுது 3 2 சம்திங் 3 இது எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. ஏதோ ஒரு நம்பர் தப்பாக இருக்குது, அதனால தான் நமக்கு இதாக வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 2 இருக்குது, இங்கேயும் 3 2 3 2 இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 2 3 இருக்கிறதுக்கு சான்சஸே இல்லை. இங்கே பார்த்தி டிஃபரன்ஸ் வந்து 3, இந்த ரெண்டு சீரீஸ்க்கு 2ன்னு வருதுங்களா, இது ரெண்டையும் விட்டுருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 3 2 3 3 2 அப்படி தான் வந்திருக்கு. ஸோ இந்த இதுக்குள்ள டிஃபரன்ஸ் தான், இப்போ இந்த நம்பர் தான் தப்பாக இருக்கிறதுக்கு சான்சஸ். இதுவும் 3 2ன்னு வந்ததுன்னா செக் பண்ணி பார்க்கலாமா? 3 2ன்னு வந்ததுன்னா 2 + 3 2 11 + 3 எவ்வளோனா இந்த இடத்துல 14 ஆக்சுவலாக வந்திருக்கணும். 11 + 3 is 14, 14 + 2 is 16. ஏன் கரெக்டாக வந்துடுது? 16 + 3, ஸோ 3 2 3 2 கரெக்டாக வருது. ஸோ 13ங்கிற நம்பர் தான் ராங் நம்பர். ஆக்சுவலாக வந்துருக்க வேண்டியது 14 வந்துச்சுன்னா 3 2 3 2 3 2ன்னு வந்திருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா 854ல் ஆரம்பிச்சிருக்கு, 574ல் தான் முடிஞ்சிருக்கு. கொஞ்சம் பெரிய டிஃபரன்ஸ் மாதிரி தான் இருக்குது, ஆனால் டிக்ரீசிங்கில் போயிட்டுருக்கு. கரெக்டுங்களா? ஃபைன், டிக்ரீசிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்துட்டு டிக்ரீசிங்கில் போயிட்டுருக்கு அப்படின்னா ஒன்று சப்ட்ராக்ஷனாக இருக்கும், டிவிஷன் சீரீஸாக இருக்கணும். ஃபஸ்ட்டு டிவிஷன் சீரீஸாக ஃபஸ்ட்டு டிவைடட் பை 2 போட்டு பார்ப்போம். அது ஏதாவது செட் ஆகலாம், கண்டிப்பாக சப்ட்ராக்ஷன் சீரீஸ் இருக்குது. 854 டிவைடட் பை 2 போட்டிங்கனாலே 400 சம்திங்க்கு போயிடுது. பட் ஆனால் ஸோ அப்போ இது கண்டிப்பாக டிவிஷன் சீரீஸ்க்கு சான்ஸ் இருக்குது. சம்திங் சப்ட்ராக்ஷன் சீரீஸில் தான் ஏதோ ஒன்று இருக்கிறது சான்ஸ் இருக்குது. கரெக்டுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 854 டிவைடட் பை 2 பார்த்தீங்கன்னா 400 சம்திங், பட் இது 800லேயே இருக்கிறனால சம்திங் சப்ட்ராக்ஷன் சீரீஸில் ஏதோ ஒன்றா தான் இருக்கும். நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 854க்கும் 826க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 28. இதுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 56. 770க்கும் 686க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 84. இதுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 1112. இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக டிஃபரன்ஸ் வந்து இன்க்ரீஸிங்காகவே போயிட்டுருக்கு. கரெக்டுங்களா? அந்த டிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 28 × 2 பார்த்தீங்கன்னா 56, 56 × 2 இல்லை, 28 × 3 கரெக்ட். பார்த்தீங்கன்னா 28 × 2 வந்து 56, 28 × 3 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 84, 28 × 4 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 112. அப்போ நெக்ஸ்ட் ஒன்று எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? 28 × 2 × 3 × 4, 28 × 2 28 × 3 28 × 4. அப்போ நெக்ஸ்ட் நம்பர் 28 × 5 இருக்கணும். ஸோ 112 இந்த இடத்துல 180 வரணும். ஸோ இதுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து 180 இருக்கணும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 854 - 28 இது மைனஸ் இது. ஸோ 574 - 180 இருக்கணும். புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஃபைன். ஸோ 574 - 180னா இட்ஸ் அரௌண்ட் 394ங்களா? சாரி 394. ஸோ இந்த இடத்துல வர வேண்டிய ஆன்சர் வந்துட்டு 574 474 374 394. ஃபைன். ஸோ இந்த இடத்துல வர வேண்டிய 394. புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த சீரீஸ் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 28 56 இப்படி போயிட்டே இருக்குது. இந்த டிஃபரன்ஸ்குள்ள ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா × 2 × 3 × 4 5. ஸோ இந்த 574 - 180 எவ்வளவோ அதுதான் இதோட ஆன்சர். தட் இஸ் 394. ஓகே ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு தான் போயிருக்கு. அண்ட் தென் 6872 ஆரம்பிச்சிருக்கு, 6737 முடிஞ்சிருக்கு. ப்ராக்டிக்கலாக பார்த்தா பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஸோ சப்ட்ராக்ஷன் சீரீஸாக இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் வச்சு நம்ம ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது, இதுலேருந்து தான் நம்ம செக் பண்ணி ஆகணும். 6847 - 6822 எவ்வளோ டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 25 - 25. அண்ட் தென் 6822க்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் 6822க்கும் 6786க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 36. இதுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 49. ஓகே. ஸோ இந்த நம்பர்ஸை பார்த்தாலே தெரியுது ஸ்கொயர் நம்பர்ஸாக இருக்குது. 25 36 49. இது 5 ஸ்கொயர், இது 6 ஸ்கொயர், இது 7 ஸ்கொயர். ஸோ 25 ஸ்கொயருக்கு முன்னாடி ஸ்கொயர் என்னவே இந்த இடத்துல 16 வந்திருக்கணும், இந்த இடத்துல 9 வந்திருக்கணும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த நம்பருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் 9 வந்திருக்கணும், இந்த நம்பருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து 16 வந்திருக்கணும். அப்படி அதாவது இது வந்து டிக்ரீசிங் சீரீஸ் தானே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்திருக்கணும். 6872 - 9 எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து 6863. கரெக்டுங்களா? ஃபைன். இதுதான் ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 48ல் ஆரம்பிச்சிருக்குது, 540ல் முடிஞ்சிருக்கா? ஆமாம் 48ல் ஆரம்பிச்சிருக்கு, 540ல் முடிஞ்சிருக்கு. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர்லேருந்து செகண்ட் நம்பர் கம்மியாக இருக்குது, தென் செகண்ட் நம்பர்லேருந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஆல்டர்னேட் சீரீஸாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஆனால் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரூல்ஸ் சொல்லும் போதே சொன்னால் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது அப்படின்னா தான் மல்டிப்ளை பை ஆஃப் அண்ட் இன்க்ரீஸ் பை ஆஃப் அது இல்லை. ஃபஸ்ட்டு
ஏன்னா அதுலேயும் அப்படி தான் ஃபஸ்ட்டு 2 நம்பரில் மட்டும் தான் சேஞ்ச் வரும். செக் பண்ணி பார்க்கலாம். 48 into 1/2 பார்த்தீங்கன்னா 24. ஆமாம் கரெக்டாக இருக்குது. 48 into 1/2 is 24. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன வரும்? ஆஃப் ப்ளஸ் ஆஃப் இஸ் 1. ஸோ 24 into 1 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24. நெக்ஸ்ட் 24 into 3/2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 36. 36 into 2 is 72. தென் 72 into 5/2 வந்து இங்கே வரணும். into 7/2 வந்து இதாக இருக்கணும். ஸோ 72 into 5/2னா இட்ஸ் 180. 180 into 7/2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 540. ஸோ கரெக்ட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு ஆல்டர்னேட் சீரீஸ்லாம் இல்லை, மல்டிப்ளை பை ஆஃப் சீரீஸ். ஓகேங்களா? ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் வந்துட்டு 2ல் ஆரம்பிச்சிருக்கு, 242ல் முடிஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னாலே பெரிய டிஃபரன்ஸாக தான் இருக்குது. இன்க்ரீஸிங்கில் போயிட்டுருக்கு. பட் இது மல்டிப்ளிகேஷனாக இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஃபைன். ஓகேங்களா? 2க்கும் 8க்கும் ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா into 4. அதே மாதிரி இதுக்கும் இதுக்கு ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா 8 into 4 இல்லையே. 8 4s are 32. 8 into 3னா 26. சரி 8 into 3 வந்து 24. ஸோ into 3க்கு பக்கத்தில் ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இதுவும் ஏதாவது அந்த மாதிரி சான்சஸ் இருக்கான்னு பார்ப்போம். into 3க்கு பக்கத்துலனா ஆமாம் இது into 3 + 2ன்னு வேணால் நம்ம சொல்லலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஆமாம் இதுவும் into 3 + 2 நம்ம சொல்லிக்கலாம். ஃபைன். ஓகே. 2க்கும் 8க்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா into 3 2 into 3 is 6 + 2 is 8. அப்புறம் 8 into 3 is 24. 24 + 2 is 26. ஸோ the next நம்பர் வந்து into 3 + 2 தான் இருக்கணும். கரெக்டுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ 26 into 3னா இட்ஸ் 78. 78 + 2 is 80. ஸோ இந்த நம்பர் 80-ஆக இருக்கும். இப்போ இதுக்கும் into 3 + 2 இருக்கான்னு செக் பண்ணிக்கலாமா? 80 into 3 வந்து 240. 240 + 2 is 242. அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 12 ஆரம்பிச்சிருக்கு, 177ல் முடிஞ்சிருக்கு. ஸோ இன்க்ரீசிங்கில் தான் போயிட்டுருக்கு. அந்த ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் மாதிரி தான் இருக்குது. 12 ஆரம்பிச்சு 177 கொஞ்சம் பெரிய. ஸோ மல்டிப்ளிகேஷனாக இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். ஸோ டேரக்டாக நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 12 into 2 பார்த்தீங்கன்னா 24. ஆனால் அது 24ஓட ஒன்று தான் கம்மியாக இருக்குது. ஸோ into 2 - 1 இருக்குமா அப்படிங்கிறது ஒரு ப்ரெடிக்ஷன் தான். இதுக்கு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். 89 into 2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 178. ஆமாம். ஸோ இதுவும் into 2 - 1 தான். இட்ஸ் into 2 - 1. 178 - 1 is 170. ஸோ இதுக்கும் வந்து into 2 - 1. ஸோ 23 into 2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 46. 46 - 1 is 45. இதுக்கும் கூட செக் பண்ணி பார்த்திக்கலாம். 45 into 2 is 90. 90 - 1 is 89. ஸோ இது கரெக்டாக வருது. இப்போ நெக்ஸ்ட் சீரிஸ் போகலாம். 15 சம் பார்க்கலாம். 15 சம்மில் பார்த்தீங்கன்னா 4ல் ஆரம்பிச்சு 279ல் முடிஞ்சிருக்கு. இன்க்ரீஸிங்காக தான் போயிட்டுருக்கு. ஸோ மல்டிப்ளிகேஷன் சீரீஸாக இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். டேரெக்டாக பார்த்தோம்னா 4 into 2 4 into 3 + 3ன்னு பார்க்கலாம். or into 3 + 3 அது கூட ஒர்க் அவுட் ஆகுது. 180 into 3 எவ்வளோன்னு பார்த்தோன்னா ஓகே அது செட் ஆகலை. இந்த ரெண்டு இதுவும் அந்த மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆகுது. into 3 + 3 4 3s are 12 12 + 3 is 15 15 into 3 is 45 45 + 3 is இது வருது. அண்ட் தென் 180 into 3 எவ்வளோன்னு பார்த்தோன்னா ஓகே. ஸோ அதுக்கு அந்த இது சாட்டிஸ்ஃபை ஆகலை. கரெக்டுங்களா? 180 into 3ல் அது சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ இது செட் ஆகலை. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணி பார்க்கலாம்னா டிஃபரன்ஸ் வச்சு மல்டிபிள்ஸில் இருக்கான்னு பார்க்கலாம். 50க்கு டிஃபரன்ஸ் வந்து 11. இதுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 33. இதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 99. ஸோ இது பார்த்தாலே தெரியுது 11ஓட மல்டிபிள்ஸில் இருக்குது அப்படின்னு தெரியுது. ஆனால் 11 22 அந்த மாதிரி போகாமல் 11 33 இங்கே பார்த்தீங்கன்னா 99 அந்த மாதிரி இருக்குது. ஸோ 11 into 1 11 into 3 அந்த மாதிரி ஆட் நம்பராக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ப்ரைம் நம்பரும் சான்ஸ் இல்லை. ஏன்னா ப்ரைம் நம்பர்னா 22வும் வந்திருக்கணும். கரெக்டுங்களா? ஏன்னா 1 2 3 எல்லாமே ப்ரைம் நம்பர் தான். ஸோ இது வந்து ஆட் நம்பராக இருக்கிறது தான் சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் 55 இருக்கணும். இந்த நம்பருக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் 77 இருக்கணும். இதுக்கு டிஃப்ரென்ஸ் 99 இருக்கிறது தான் சான்சஸ் இருக்குது. ஸோ கரெக்டுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ 48 இல்லை இன்க்ரீசிங் சீரீஸ். கரெக்டுங்களா? ஸோ 48 + 55 எவ்வளோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் 4 + 5 is 9. ஸோ 103 103 + 77 எவ்வளோன்னு போட்டிங்கன்னா இட்ஸ் 180. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 19ல் ஆரம்பிச்சு 4ல் முடிஞ்சிருக்கு. இல்லை இது வந்து பார்த்தாலே தெரியுது. இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு குறைஞ்சிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ இதை கண்டிப்பாக ஆல்டர்னேட் சீரீஸ் தான். ஆல்டர்னேட் சீரீஸ்னால் இதுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா 19 into 2 38 இருக்குது. இதுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா 38 into 2 இல்லை. பட் 38 into 3 is 114 இருக்குது. ஓகே. ஸோ 2க்கும் 3க்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா +1 இருக்குது. 3க்கும் 4க்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா +1 இருக்குது. ஸோ இதில் பார்த்தாலே நமக்கு வந்து ஆல்டர்னேட் சீரீஸ் into 2 into 3 அப்புறம் இப்போ நெக்ஸ்ட் நம்பர் வந்து into 4 வரணும். கரெக்டுங்களா? இது பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் +1 அந்த மாதிரி போயிட்டே இருக்குது. ஃபைன். ஓகே. ஸோ 114 into 4 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 456. ஸோ இதோட ஆன்சர் வந்து 456 ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம லாஸ்ட் செட் ஆஃப் சம்ஸ் பார்க்கலாம். ஓகே. இப்போ நம்ம லாஸ்ட் செட் ஆஃப் சம்ஸ் பார்க்கலாம். ஃபைன். லாஸ்ட் செட் ஆஃப் சம்ஸில் வந்துட்டு இப்போது 17 சம் பார்த்தோம்னா 2ல் ஆரம்பிச்சிருக்கு.
27 தான் லாஸ்ட் நம்பராக இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக இன்க்ரீசிங் சீரீஸில் தான் இருக்குது, மல்டிப்ளிகேஷனாக இருக்கிற சான்சஸ் இல்லை. சம்திங் ரிலேட்டட் டு அடிஷன் சீரீஸாக இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம் இருக்குது. பட் நம்ம செக் பண்ணிக்கலாம். லெட்ஸ் செக். 2க்கும் 4க்கும் 2க்கும் 5க்கு டிஃபரன்ஸ் வந்து 3, இதுக்கும் இதுக்கு டிஃபரன்ஸ் வந்து 7. ஓகே 3 7. ஐ டோன்ட் திங்க் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ நம்ம மல்டிப்ளிகேஷன் நெக்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். 2 into 2 2 into 2 வந்து 4 கரெக்டுங்களா? 4 + 1. ஸோ into 2 + 1 வருது. இப்போ இதுவும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 5 into 2 + 2 வருது. இதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா into 2 + 3 வருது. ஸோ இந்த மாதிரி சீரீஸில் போகுது. into 2 + 1 into 2 + 2 into 2 + 3. ஸோ ஆப்வியஸ்லி the next number is into 2 + 4 கரெக்டுங்களா? அவ்வளோதான். 27 into 2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா it's 54. 54 + 4 is 58. 58 is the answer. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 1ல் ஆரம்பிச்சிருக்கு, 91ல் முடிஞ்சிருக்கு. நாட் அ பிக் டிஃப்ரென்ஸ். ஸோ அடிஷனாகவும் இருக்கலாம், இன்க்ரீசிங்கில் தான் இருக்குது. ஸோ அடிஷனாகவும் இருக்கலாம், மல்டிப்ளிகேஷனாகவும் இருக்கும்னா நம்ம செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஃபைன். ஓகே, இதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 5. 6க்கும் 15க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1க்கும் 6க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் 5. 15க்கும் 6க்கும் பார்த்தீங்கன்னா 9. 45க்கும் 66க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 11, ரைட்? ஸோ இட்ஸ் நாட் 11, இட்ஸ் 21. 25. ஓகே, ஸோ இதுக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்த்தோன்னா ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் ஒன்றும் பெரிய 5 9 ப்ரைம் நம்பர் இல்லை, ஸ்கொயர் நம்பர் இல்லை, க்யூப் நம்பர் இல்லை, மல்டிபிள்ஸாக இல்லை. ஸோ லாஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? 2 ஸ்டெப் டிஃபரன்ஸ். 2 ஸ்டெப் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கும் இதுக்கு டிஃபரன்ஸ் வந்துட்டு +4 இருக்குது. ஓகே, இதுக்கும் இதுக்கு டிஃபரன்ஸும் 4 இருக்குது. ஸோ கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஸாக இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி இந்த நெக்ஸ்ட் சம்க்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் வந்துட்டு +4. ஸோ 9 + 4 is 13 இருக்கணும். அண்ட் தென் 13 + 4 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 17. 17 + 4 is 21. இட்ஸ் கம்மிங் கரெக்ட். ஸோ 15 + 13 எவ்வளவோ அதுதான் இங்கே வந்துடணும். 28. 28 + 17 எவ்வளோ? 45. ரைட், கரெக்ட். சிம்பிள் as it. ஸோ 2 ஸ்டெப் டிஃபரன்ஸ் போட்டோன்னே நமக்கு ஆன்சர் வந்துடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 38ல் ஆரம்பிச்சிருக்கு, 50ல் முடிஞ்சிருக்கு, இன்க்ரீசிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ சம்திங் ரிலேட்டட் டு அடிஷன் சீரீஸாக தான் இருக்கணும். செக் பண்ணி பார்க்கலாம். டிஃபரன்ஸ் 1 இருக்குது. டிஃபரன்ஸ் இஸ் 1 2 3 5. ஆஹா, இது என்னவா இருக்கும்? 1 1 2. இட்ஸ் ஃபிபனாச்சி சீரீஸ். பார்த்தாலே தெரியுது. 1 + 1 is எவ்வளவு? 2. 1 + 2 is எவ்வளவு? 3. 2 + 3 is equal to 5. ஃபிபனாச்சி சீரீஸ். ஸோ 5 + 3 எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் 8. ஸோ இதுக்கும் டிஃபரன்ஸ் 8 இருக்கணும். 50 + 8 is 58. சிம்பிள் ஆஸ் தட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நம்ம சீரீஸை பார்த்தோன்னே தெரியுது. உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு பார்த்தோன்னே இதுதான் அப்படிங்கிறது சொல்ல முடியும். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 15. ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. 13ல் ஆரம்பிச்சு 75ல் முடிஞ்சிருக்கு. நாட் அ பெரிய டிஃபரன்ஸ். இன்க்ரீசிங்கில் போயிருக்கு. ஸோ அடிஷன் சீரீஸாக இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். லெட்ஸ் செக். ஓகேங்களா? 13க்கும் 19க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 6. டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 11. தென் 18. 48க்கும் 75க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 43 78. இட்ஸ் 27. ஓகே ஃபைன். 6 11 18 27. இதுக்குள்ள ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர் இல்லை, மல்டிபிள்ஸாக இல்லை. ஓகே, ஸோ லாஸ்ட் ஸ்டெப் இந்த 2 ஸ்டெப் டிஃபரன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிச்சாகணும். எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஃபிபனாச்சி எதுவுமே இல்லை. டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 5. 11க்கும் 18க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 7. 18க்கும் 27க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 9, ரைட்? யா, 5 7 9. ஓகே ஃபைன். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 7 9 அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஆப்வியஸாக நெக்ஸ்ட் ஒன் ஷுட் பி 11. ஆட் நம்பர்ஸாக இருக்குது பார்த்தீங்களா? 5 7 9னா இந்த நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் வந்து 11ஆக இருக்கணும். ஸோ 27 + 11 எவ்வளோன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் 38. ஸோ இது இன்க்ரீசிங் சீரீஸ்னால இட்ஸ் 75 + 38. 75 + 38 இஸ் இட்ஸ் 113. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிள் ஆஸ் தட். ஓகே ஃபைன். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன்.
அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.